Hello friends, welcome back to our channel. Telegram channel எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். மார்க்கெட் ரீசெண்ட் டேஸாக பயங்கரமாக வந்து டம்ப் ஆகிட்டு வந்துருக்குது. இது வந்து ஒரு லிக்விடிட்டி எக்ஸிட்டாக இருக்குமோ, இது வந்து ஒரு சின்னதாக ஒரு பம்ப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து மேசிவான ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மார்க்கெட்டில் வந்து இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் வந்து பயந்துட்டு வந்துருக்கீங்க. மேபி அதுக்கான சான்சஸ் வந்து இருக்கா, இல்லை ஸ்டில் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய புல் பேக்காக வந்து இருந்து மார்க்கெட் அகைன் மேலே வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக வந்து ஒரு 2 to 5 எத்தேரியம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் என்எஃப்டி வந்து வாங்கணும் அப்படிங்கிற வந்து ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த பர்டிகுலர் என்எஃப்டி கலெக்ஷன் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மேசிவான ஒரு என்எஃப்டி கலெக்ஷனுங்க. ஃபோர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லியனர்ஸ் லிஸ்ட் வந்து இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டாப் பில்லியனர்ஸை வந்து அவதார் மாதிரி கன்வெர்ட் பண்ணி என்எஃப்டியாக வந்து செல் பண்ண போகிறாங்க. அது வந்து மேபி பெரிய லெவலில் அப்சைட் இருக்கும் அப்படிங்கிற நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஈஸியாக அது வந்து ஒரு 10x 100x கூட பெர்ஃபார்ம் பண்ணோம். அதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்குறப்ப நான் சமையல். ஸோ வித் தட் let's get started. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் அப்டேட் பற்றியும் அண்ட் அந்த பர்டிகுலராக நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த என்எஃப்டி அதை பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எடுத்தோடனே மார்க்கெட்டோட ஓர்வியூ வந்து பார்ப்போம். இப்போ டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து $2 trillion கீழே வந்துருக்கு. BTC வந்து $40,200 மேலே இருக்குது. ஆக்சுவலாக $39,000 அந்த ரேஞ்செல்லாம் வந்து வரைக்கும் வந்து போயிருந்தது. அண்ட் எத்தேரியம் $3,000 கீழெல்லாம் வந்து போயிருந்தது. அண்ட் மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் பாத் மாதிரி தான் ரீசெண்ட் டேஸாக வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. லூனா பற்றி ஒரு ட்வீட்லாம் வந்து பார்த்துருந்தேங்க. லூனா எந்த அளவுக்கு வேர்ஸ்ட்டாக வந்து முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறலாம் பற்றி. சரி, நம்ம இப்போ பிடிசி சார்ட் அதெல்லாம் பற்றி கூட பிடிசி சார்ட்டை வந்து பார்ப்போம் எப்படி வந்து இந்த அளவில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து. ஸோ கைஸ், இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் வந்து ஒரு சில காயின் பிக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து இருந்தனால நான் என்ன எதிர்பார்த்தேன், என்ன வந்து ஆக்சுவலாக வந்து நடந்திருந்து, நான் லாஸ் பண்ணியிருந்தேனா இல்லை ப்ராஃபிட் பண்ணியிருந்தேனா, அதெல்லாம் பற்றி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் பவுண்டடாகவே மார்க்கெட் ரொம்ப நாள் வந்து இருந்துகிட்டு இருந்தது. அதில் வந்து ரொம்ப கடுப்பான ஒரு மார்க்கெட், ரொம்ப போரிங்கான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி கூட ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எல்லாரும் வந்து. இந்த பர்டிகுலர் ரேஞ்சு தாங்க மேஜராக நம்ம இந்த 37 to இந்த $45K அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். நியர்லி இது வந்து கிட்டத்தட்ட டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. நியர்லி ஒரு 2 months மேலே வந்து இந்த இதுலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தோம். ஸோ இந்த 45K அப்படிங்கிறது வந்து ஹியூஜ் மேசிவ் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்தது. பட் ஒன்ஸ் நம்ம இது பிரேக் அவுட் பண்ணதோடனே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, மேபி இது வந்து ஒரு எண்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு மேசிவ் ஒரு பம்ப்கான ட்ரிகராக கூட இது வந்து இருக்கலாம் அப்படிங்கிற நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது. நான் வந்து பிடிசி அகைன் வந்து ஒரு ஆல் டைம் ஐ வந்து பண்ணோம், எத்தேரியம் ஆல் டைம் ஐ பண்ணோம் அப்படிங்கிற நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா 45K பிரேக் ஆகிடுச்சா, 48K அந்த ரேஞ்ச் வந்து போயிட்டு மேபி ஒரு புல் பேக் வந்து பிடிசி சைட்வேஸில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா மேபி ஆல் சீசன் ட்ரிகர் ஆகலாம். இதுவுமே கூட 1-2 ஆல் காயின்ஸ், ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு பம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது மார்க்கெட்டில் வந்து மேஜராக லே-1 பம்ப்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சுட்டான்னா அது வந்து ஒரு மேசிவான ஒரு ஆல் சீசன் மாதிரி கூட வந்து ட்ரிகர் பண்ண சான்சஸ் உண்டு. ஸோ ஏன்னா லூனா, அவேக்ஸ், சொலோனா பம்ப் ஆச்சு, அது ஃபாலோ பண்ணி ஜில் வந்து மேசிவான பம்ப்பு கொடுத்துருந்தது. அப்படியே எல்லாமே வந்து பம்ப் ஆச்சு. சின்ன ஒரு சில பழைய ஷிட் காயின்ஸ், ஒரு சில காயின்ஸ்லாம் கூட நல்லாவே வந்து பம்பாக இருந்தது. ஸோ மேபி இது வந்து ஒரு ஆல் சீசனுக்கான வைப்ஸாக வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே வந்து லிக்விடிட்டி எக்ஸிட் வந்து நடந்துருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பெரிய லெவலில் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்சைடு அப்படிங்கிறது வந்து இருக்கும். நம்ம எல்லாரையும் வந்து 45K இது வந்து இங்கே வந்து நீங்கள் கிளியராக வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோர் வந்து டைட்டன் ஆகிருக்கும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிற வந்து கிரியேட் ஆகாது, பட் ஹையர் லோஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இதுவில் வந்து உங்களால் வந்து பார்க்க முடிஞ்சோம் இந்த பர்டிகுலர் சைட்வேஸில் வந்து. ஸோ ஹையர் லோஸ் வந்து கிரியேட் ஆனதுனால மேபி இது வந்து ஒரு ஹையாக இருந்து ஒரு $45,100 ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகும் அப்படிங்கிற நான் இங்கே வந்து இந்த பர்டிகுலர் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அகைன் வந்து இது பண்ணனால மேபி இன்னும் கொஞ்சம் கீழே போக சான்சஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் மேபி வந்து $44,500 எல்லாம் போகும் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள இது வந்து ஒரு லிக்விடிட்டி எக்ஸிட்டாக வந்து இருக்கும். ஆக்சுவலாக அப்படி தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணி ட்வீட்ஸில் இருக்கும், என்னோட
ஒரு சில ட்ரேடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது என்ன தான் மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இப்போ என்ன தான் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற வந்து கிளியராக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ $40,000 வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 PM அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கான மீட்டிங் அப்படிங்கிற வந்து இருக்க போகுது. ஸோ அந்த டைமில் வந்து பயங்கரமான வால்டாலிட்டி அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு கிளியரான டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் மேபி வந்து. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த இதில் வந்து இப்படி தான் வந்து ஆக்சுவலாக அந்த மூவ் ஆகிட்டு வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறத வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸாக வந்து இருந்துட்டு வந்து இருக்குங்க. இது அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான இது வந்து இல்லை. இது வந்து அப்சைடு பிரேக் ஆகுது ரொம்ப வந்து கஷ்டம். இது வந்து ஏன்னா வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்ன் தான் இது வந்து. அண்ட் ஆல்சோ இப்போது மேபி வந்து அகெயின் வந்து ஒரு 48K அதெல்லாம் போக சான்சஸ் இருக்கா அப்படின்னா இல்லை போகாது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி எனக்கு தெரிஞ்சு ஆல் டைம் ஹைலாம் புதுசாக வந்து பண்ண சான்சஸ் இல்லை. அட்லீஸ்ட் ஃபார் BTC அண்ட் எத்தேரியம் இந்த பர்டிகுலர் இயரில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓவரால் வந்து மார்க்கெட் அக்லியாக தான் வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. ஸோ இப்போது அப்கமிங் டேஸில் நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மேபி இன்றைக்கி இந்த மீட்டிங் வந்து இருக்கனால ஓரளவுக்கு ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. நம்ம மார்க்கெட்டில் வந்து எந்த அளவில் வந்து போக சான்சஸ் இருக்குது அந்த பர்டிகுலர் சார்ட்டில் எவ்வளோ ஸ்க்ரிபிள் பண்ணியிருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக இந்த லெவல் டு லெவல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஒரு 40K லெவலில் இருந்து இந்த 30K லெவல் அப்படிங்கிற வந்து மேஜரான ஒரு பேஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த டம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30K வந்து டெஸ்ட் பண்ண கிடையாது. இங்கே தான் மார்க்கெட் வந்து இருந்துட்டு வந்து இருக்கனால மேபி நம்ம வந்து ஒரு அப்சைடு அப்படிங்கிறது வந்து இருந்துச்சுன்னா நம்ம எதை வந்து வாட்ச் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த $42K அப்படிங்கிற நம்ம வந்து மேஜராக வந்து வாட்ச் பண்ணணும். அதையும் தாண்டி மேபி மார்க்கெட் வந்து மேலே போச்சுட்டானா $42K எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த $42K வந்து மறுபடியும் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே போகிறதுக்கும் வந்து சான்சஸ் வந்து இருக்குங்க. மேஜராக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30K கூட வந்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸ்டில் இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நடக்க போகிறது இல்லை. இந்த பர்டிகுலர் மீட்டிங்க்கு அப்புறம் நம்மளுக்கு கிளியரான டைரக்ஷன் அப்படிங்கிற ஓரளவுக்கு வந்து தெரியும். அதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் மேக்ஸிமம் ஆக்டிவாக இருக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். அதான் காயின்ஸ் வந்து வாங்கினாலும் ஷார்ட் டேர்மில் வந்து இது எல்லாத்த பற்றியும் நான் வந்து அப்டேட் பண்ணுறது உண்டு. மார்க்கெட் அப்டேட்டாக இருந்தாலுமே கூட வீடியோ பண்ண முடியலன்னா இந்த இடத்துல நான் பண்ண தப்பு ஆக்சுவலாக வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு அக்யூமுலேஷனு அகெயின் வந்து மார்க்கெட் பெரிய லெவல் அப் மூவ் கொடுக்க போகுது அப்படிங்கிறது நம்பி நான் வந்து ஒரு ஸ்பாட்டில் வந்து வாங்கி வைக்கல. பட் நான் நினச்சதை விட மார்க்கெட் சீக்கிரமாக வந்து செட்டில் ஆயிடுச்சு. அதுதான் ஆக்சுவலான விஷயம். இது வந்து ஒரு லிக்விடிட்டி ட்ராப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மேபி ஒரு 2018 அளவுக்குலாம் நிறைய ஆல் காயின்ஸ்லாம் வந்து பம்ப் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. மேபி அந்த மாதிரி ஒரு பம்ப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒரு சில ஆல் காயின்ஸில் மட்டும் பம்ப் ஆகிட்டு இந்த லிக்விடிட்டி எக்ஸிட் அப்படின்னு நடந்துருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். கண்டிப்பாக இதெல்லாமே வந்து அக்யூமுலேஷன் வந்து கிடையாது. மேபி ஒரு டிசாஸ்டரிஸ்டிக் மூவ் வந்து அப்கமிங் டேஸில் வந்து வர சான்சஸ் வந்து உண்டு. நம்ம அக்யூமுலேட் பண்ணுறோன்னா மேபி இந்த 30K ரீஜன் 32K ரீஜன் இந்த இடத்துலலாம் அக்யூமுலேட் பண்ணலாம். அங்கேருந்து ஒரு பவுன்ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து அக்யூமுலேஷனுக்கான ஒரு நல்ல இடம் வந்து கிடையாது. கீழே வந்து போச்சுட்டானா நம்ம டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் லார்ஜ் ஸ்கேலில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் கைஸ் அப்கமிங் டேஸில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸு. அண்ட் எத்தேரியம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் இந்த மூவ் எப்படி நான் வந்து மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் சொன்னது உண்டு. அண்ட் ஆல்சோ இந்த $3600 மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸு அந்த இடத்துல போய்ட்டு ரிஜெக்ட் ஆகி எத்தேரியம் வந்து வந்திருக்குது. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ஒரு $3100 வந்து போயிட்டு அகெயின் ஒரு $2800 எத்தேரியம் வரதுக்கான சான்சஸ் உண்டு. இதுதான் கைஸ் இப்போதைக்கு அப்கமிங் டேஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். எப்படி டைரக்ஷன் அப்படி மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ஆல்சோ நான் டெலிகிராம் சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபோர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்லியனர்ஸ் லிஸ்ட்டு டாப் லிஸ்ட்டில் இருக்கவங்களோட இதை வச்சு NFTs அப்படிங்கிறது வந்து
இது பண்ணுறாங்களாம். வந்து எஃப்டிஎக்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி கொலாபரேட் பண்ணி இது வந்து நடக்க போகுது. இது எப்படி நீங்கள் இது ஆக்சுவலாக என்எஃப்டிஸாக மின் பண்ணி வந்து இது பண்ண போகிறாங்க. ஒரு கலெக்ஷன் மாதிரி பில்லியனர்ஸ் இருக்காங்களே, இப்போ எலான் மஸ்க், ஜெஃப் பெசாஸ் இந்த மாதிரி இருக்க அவங்களோட ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு என்எஃப்டி அவதார் மாதிரி மேக் பண்ணி செல் பண்ண போகிறாங்களாம். இதுக்கு டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது என்ன பண்ணணும், எப்படி ட்ரை பண்ணுறது, இது வாங்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குங்க. உங்களுக்கு வந்து எஃப்டிஎக்ஸில் ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். நான் இதை வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இதை ஃபாலோ பண்ணி எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்டிஎக்ஸ் யூஎஸில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் கேஒய்சி கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுமா. அண்ட் இதுக்கான மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு 0.25 எத்தேரியமாக வந்து இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோர் ப்ரைஸே 10 எத்தேரியம் கூட வந்து போயிடும் போல். முடிஞ்சால் ஒரு 2 எத்தேரியமோ 1 எத்தேரியமோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் என்னால் வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து வாங்குவேன். நான் டெலிகிராமில் இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட் வந்து ஒரு சில நாள் பம்பாக இருந்தது இல்லையா, அந்த பர்டிகுலர் பம்ப் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ப் அப்படிங்கிற வந்து இருந்தது. ஸோ அது அகெயின் வந்து பம்ப் ஆகும்போது நம்ம மார்க்கெட் சைமல்டேனியஸாக வந்து டம்பாக வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. மேபி இன்னும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்டிடி ப்ரைஸ்லாம் வந்து பியர் மார்க்கெட் அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து யூஎஸ் டாலர் ப்ரைஸ்லாம் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து உண்டு. ஆல்சோ நான் வந்து ஆல் சீசன் மாதிரி வந்து எதிர்பார்த்ததுக்கு காரணம் வந்து ஆல்ஸ்லாம் பம்ப் ஆனதுக்கு இந்த பிடிசி டாமினன்ஸும் கீழே போனது ரீசெண்ட் டேஸாக, அதுவும் வந்து ஒரு மெயினான காரணம். மேபி அது இன்னும் வந்து கீழே போய் ஒரு 39 கீழெலாம் வந்து போயிருந்தா ஒரு மேசிவான ஆல் சீசன் ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. 2018 இந்த பீரியட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் டாப் அட்டைன் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா சைட்வேஸ் போக ஆரம்பிச்சது டிசம்பரில் 2017. 18 வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரியில் எத்தேரியம் டாப் அட்டைன் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா அது சைமல்டேனியஸாக நிறைய ஆல்ஸ் வந்து பம்ப் ஆச்சு. மேபி நான் அந்த மாதிரி ஒரு சீசன் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நிறைய ஷிட் காயின்ஸ்லாம் வந்து பம்ப் ஆகும், நிறைய ஆல் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகும். பிடிசி அண்ட் எத்தேரியம் ஆல் டைம் ஆகி வந்து பண்ணாது. ஸ்டில் அது சைட்வேஸில் மூவ் ஆச்சுன்னா நல்லா அதெல்லாம் பம்ப் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு நான் வந்து நினச்சேன். பட் அந்த மாதிரி மார்க்கெட் வந்து நடக்கலை. மேபி ஸ்டில் அப்கமிங் டேஸில் இதுக்கான சான்சஸும் வந்து பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். வேர்ஸ்ட் டிசிஷன்ஸ் வந்து எடுக்காதீங்க, ரொம்ப உங்களையே ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு எதுவுமே வந்து பண்ணாதீங்க. எனக்கு ஏதாவது அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்லேட் பண்ணாமல் இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் அப்படின்னு கொடுங்க. ஆல்சோ வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ அப்படிங்க வேணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்கமிங் டேஸில் மார்க்கெட்டில் நடக்கும் அப்படிங்கிற பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்விட்டர்லேயும் நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you guys tomorrow with another video. Until then, CK signing off from here. Bye bye.